பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு. அதே போல் தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், ஆண்மை இருந்தால் பாஜகவோடும் பாமகவோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு திமுகவால சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. இன்னைக்கு பாஜகவை ஆதரிக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன், அது வந்தோடனே ஒண்ணு குதிச்சாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு திருச்சி சிவா எம்பி இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த போட்டோ போடுறேன் பாருங்க. இதுதான் இவங்களுடைய சனாதன எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. ஒரு வெங்காயமும் கிடையாது. எனவே மக்களே தெரிஞ்சுக்கங்க, திமுக ஏதோ பெரிய கொள்கை குன்றெல்லாம் கிடையாது. அவங்க தேர்தல் வெற்றி தோல்விகளுக்காக எதை வேணா சமரசம் பண்ணிக்குவாங்க. ஏன் அதுக்கு ஆதாரங்கள் இல்லையா? ஏன் வாஜ்பாய் காலடியில போய் விழுந்து கிடந்தாரு? பதவிக்கு ஆசைப்பட்டு தானே பாஜகவோட போய் இணைஞ்சாங்க. அமைச்சர்கள் எல்லாம் இருந்தாங்களே. இதான் இவங்க கொள்கை. அதுவும் குறிப்பாக உரிமை களம் ஊடகத்தினுடைய தோழர் இளம்பெருவழுதி அவர்களை டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இளம்பெருவழுதி அவர்களுடைய பதிவுகள் ஒரு விவாத பொருளை ஏற்படுத்துது. ட்விட்டர்ல அவர் போடக்கூடிய பதிவுகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னடா விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கான் இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருளை உருவாக்குறானே அப்படிங்கிறத தாங்கிக்க முடியாத ஒரு சில திமுக கொத்தடிமைகள் இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்னன்னே ஆதவுட்ட பணம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்காராம். நான் என்ன சொல்றேன், ஆதாரத்தை வெளியிடுங்க. ஆண்மை இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் ஆதாரத்தை வெளியிடுங்க. நீங்க தான் வச்சிருக்கீங்களே பல்வேறு அமைப்புகள், அதை வச்சு இளம்பெருவழுதி பின்னாடி யார் இருக்கான்னு எடுத்து போடுங்க ஆதாரத்தை. எனவே ஊடக ஊப்பிகளுக்கும் கொத்தடிமைகளுக்கும் இந்த காணொலி வாயிலாக நாம் சொல்ல வர்றது என்னன்னா, இது அந்த காலம் கிடையாது. முரசொலிங்கிற ஒரு டாய்லெட் பேப்பர்ல வர்ற செய்திகளை படிச்சுட்டு இதுதான் உண்மைன்னு நம்பக்கூடிய மக்கள் இங்க கிடையாது. சமூக வலைதளங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்போன் இருக்கு. என்ன நடக்குதுன்னு உடனுக்குடனே உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. எனவே உங்களுடைய தில்லால்